தினசரி நாம நடைபயிற்சி கண்டிப்பா பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பல நோய்கள்ல இருந்து காப்பாத்துங்கிறதும் தெரியும். ஒரு சிலர் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அது முறையா எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. ரீசெண்டா ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 6000 அடி நடக்கும் போது புற்றுநோய்களா இருக்கட்டும், டிமென்ஷியாங்கிற நோயா இருக்கட்டும், இதே சம்பந்தமான நோய்கள், இந்த மாதிரி பல நோய்கள்லேருந்து பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கிறது அந்த ஆய்வோட கருத்து. எப்படி நாம நடைபயிற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னா, காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்து ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி நடந்தோம்னா, அதே மாதிரி சாயந்தரமும் ஒரு 6 மணிக்கா ஒரு 30 நிமிடம் அளவுக்கு நம்ம நடைபயிற்சி கொடுக்கணும். நடைபயிற்சி கொடுக்கும் போது நம்ம மூச்சு காத்து சீரா இருக்கணும். எப்பவுமே நடைபயிற்சி பண்ணும்போது மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டோ இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போறதோ இல்ல ரொம்ப ஸ்லோவா போறதோ கூடாது. ஒரே அளவுல நம்ம நடைபயிற்சி பண்ற மாதிரி இருக்கணும். டயர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணிக்கலாம். கண்டினியூஸா பண்ணணும்னு கூட கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ள நாம அந்த நடைபயிற்சியை எப்படி வேணாலும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனா தினசரி நடைபயிற்சி பண்றது ரொம்பவே நல்லது.